பாலியல் வல்லுறவு நடப்பதற்கு என்ன காரணம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி பல பேர் சொல்லுவாங்க, நான் சிரிச்சேன் அவ சிரிச்சா, நான் மெசேஜ் போட்டேன் அவ பதில் போட்டா, நான் கைய பிடிச்சேன் அவ கைய கொடுத்தா, ஆகவே நான் அடுத்த கட்டத்துக்கு போனேன் அப்படின்னு பல பிங்க் உள்பட பல திரைப்படங்கள் வந்திருக்கு. சட்டங்களும் என்ன சொல்லுது? இந்த மாதிரியான விஷயத்திற்கு சம்மதம் அந்த பெண் கொடுத்தாரா இல்லையா அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்மாட்கள் என்ன சொல்லுவாங்க? அவங்க வேண்டான்னு சொல்லல, எனவே அதை நான் சம்மதமாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் சட்டமும் பல உச்சநீதிமன்ற தீர்ப்புகளும் என்ன சொல்கிறதுனா, இந்த சம்மதம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டு இருக்க வேண்டும். எஸ் அப்படிங்கிறது மிக தெளிவாக வர வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஹோட்டலுக்கு வருவதற்கு எஸ் என்று சொன்னால் அது ஹோட்டலுக்கு வருவதற்கான சம்மதம். உணவருந்த வருவதற்கு எஸ் என்று சொன்னால் அது உணவருந்துவதற்கான சம்மதம். சினிமாவுக்கு போவதற்கு எஸ் என்று சொன்னால் அது சினிமாவுக்கு போவதற்கான சம்மதம். கைகளை ஒருவரோடு ஒருவர் பிடித்துக் கொள்ள எஸ் என்று சொன்னால் அது கைகோர்ப்பதற்கான சம்மதம். அவ்வளவுதான். இதை செய்தார் என்பதற்காக எந்த இடத்துக்கு வேணாலும் போவோம், நான் என்ன வேணாலும் செய்வேன், கூப்பிட்டதுக்கு வந்தேல்ல, சினிமாவுக்கு வந்தேல்ல, டிஃபன் சாப்பிட வந்தேல்ல, நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டேல்ல, ஆகவே இதை செய்தாலும் நீ உடன்பட வேண்டும் என்பதுல சட்டத்திலும் இடமில்லை, தார்மீகமாகவும் அதற்கு அனுமதி இல்லை. அதனால பாதிக்கப்பட்ட பெண்களையே நீ பாய் ஃப்ரெண்டோட போன, 10 மணிக்கு நீ ரோட்ல நின்ன, உடைகள் இப்படி இருந்தது என்றெல்லாம் குற்றம் சொல்லுவதை இந்த சமூகம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம வலுவாக முன்வைக்க வேண்டி இருக்கிறது. இப்படியெல்லாம் பிரச்சாரம் நடக்கும் போது நம்மை போன்ற அரசியல் கட்சிகளில் அமைப்புகளில் இருப்பவர்கள் இந்த பிரச்சாரத்திற்கு இரையாகிவிடக் கூடாது